ஆமா. நானும் அத்தையும் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறோம். எனக்காக கொஞ்சம் சமைச்சு வச்சிருங்களா இன்னைக்கு மட்டும்? என்ன சமைக்கணும்? ஈஸியா சமைக்கிறது சாம்பார் மட்டும்தான். ஆனா காயெல்லாம் போய் கடையில வாங்கிடாதீங்க. சாம்பாரா? அது உனக்கு ஈஸியா? ஆமா, குக்கர் வைக்கிறது தானே. சாம்பார் வச்சிருங்க. காயெல்லாம் வந்து கடையில வாங்க வேணாம். உருளைக்கிழங்கு இருக்கு வீட்டுல. சரி. பக்கத்துல இந்த மரத்துல வந்து பக்கத்து வீட்டை மட்டும் கேட்டீங்கன்னா முருங்கைக்காய் தருவாங்க. அந்த கொஞ்சம் 2 வீடு தாண்டிங்கன்னா ஒரு அக்கா வீட்டுல கட்டி மொத்தத்துல கடையில போய் எதுவும் வாங்கக்கூடாது, ஒரு சில வாங்கி வைக்கணும். சமைச்சு வச்சிருங்க. நான் அத்தையும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா, நான் இப்படி பண்ணி வைக்கிறேன் மட்டும் பாரு. போயிட்டு வா போயிட்டு வா. Three hours later. சரியான பசி. அம்மா சமைச்சிட்டீங்களா? சமைச்சிட்டேம்மா. நான் சொன்ன மாதிரி சாம்பார் தானே வச்சிங்க? நீ சொன்ன மாதிரி சாம்பார் தாம்மா வச்சேன். காய்கறிலாம் எதுவும் கடையில் வாங்கல. நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் தானே வாங்கினீங்க. நீ சொன்ன மாதிரியே அந்த பக்கத்து வீட்டு அக்காட்ட வந்து முருங்கைக்காய் வாங்கினேன். அதுக்கு பக்கத்து வீட்டு அக்காட்ட கத்திரிக்காய் வாங்கினேன். அது பக்கத்து வீட்டில் என்னமோ காய் இருக்குன்னு சொன்னியே, அங்கே போகலை நான். அங்கே வீடு பூட்டி இருக்கு. சரி சரி. அப்புறம் நான் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தேன், அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அப்போ அதில் ஒரு 4 காய் நல்லா இருந்துச்சு. என்ன காய்? அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் போட்டிருக்கேன். என்ன காய் அது? அது தெரியல. அப்புறம் அந்த ஒரு பக்கத்தில் ஒரு தாத்தரை கேட்டேன், அரளிக்காயின்னு சொன்னார். அதுதான் இவ்வளோ மணக்குதுன்னு நினைக்கிறேன். எடுவட்ட பாயில ஒரு நாள் சமைக்க சொன்னதுக்கு ஒரு நாள் கூட இந்த உலகத்தில் இல்லாத மாதிரி பண்ணிட்டு நான் உன்னை நம்பி சாப்பிட்டு 2 பேரும் செத்து போயிருப்போம். ஏன்னா டேஸ்ட்டாக சமைச்சிருக்கேன் நான். நீ தின்னு வா. What?